ஸோ போன வீடியோவில் நம்ம அந்த ஓடு வச்சு ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம அந்த பிளைன் ரூஃப் வந்து என்ன ப்ராசஸில் வந்து பண்ணுறோம், ஸோ அது எப்படி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எந்த மாதிரி இருக்குது, அதுக்கு என்னென்ன ப்ராடக்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து கார் வாஷர் மூலியமாக இல்லைன்னா ப்ரெஷர் வாஷர் மூலியமாக நம்ம வந்து அது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராக்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ இதே மாதிரி நம்ம அந்த கிராக்ஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சேம் அதே தான் பாலிபாண்டில் வந்து நம்ம அந்த ப்ரைமர் கோட்டிங் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம அதை வந்து ப்ரஷ் மூலியமாக நம்ம அந்த சர்ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ சேம் இதே வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த ப்ராசஸில் வந்து ஃபஸ்ட் கோட் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இது பண்ணுறதுனால நம்ம அந்த ரூஃபில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஹோல்ஸு சின்ன சின்ன கிராக்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஃபில் ஆகி கிடச்சிரும். ஸோ இது வந்து நம்ம இதுக்கு மேலே அடிக்கக்கூடிய ஒவ்வொரு கோட்டிங்க்குமே வந்து இது வந்து ஒரு பேஸ் கோட்டாக ஒரு ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் கோட் ப்ரைமர் கோட் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் கோட் ப்ரைமர் கோட் வந்து நமக்கு அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமா இது வந்து நல்லா ட்ரை ஆகணும். ஸோ எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கை வச்சு பார்க்கும்போது நமக்கு கையில் ஒட்டாத அளவுக்கு இது ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைபர் மெஷ் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த ஃபைபர் மெஷ் வந்து நம்ம இந்த மாதிரி அந்த தரையில் விரித்ததுக்கப்புறமா அதுக்கு மேலே திரும்பவும் அதே பாலிபாண்ட் ப்ரைமர் கோட் வந்து நம்ம இதில் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி இது மொத்தமாக நம்ம கவர் பண்ணுற மாதிரி இந்த ப்ரைமர் கோட் மூலிமா நம்ம இந்த மெஷ்ஷை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணணும். ஸோ இது போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, ரெக்ரான் மேட் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த ஃபைபர் மெஷ்க்கும் ரெக்ரான் மேட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெக்ரான் மேட் வந்து அதிகமாக கிராக் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கார்னர் ஏரியாவில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து பாத்ரூமில் வந்து நம்ம கண்டிப்பாக அந்த ரெக்ரான் மேட் வந்து தான் யூஸ் பண்ணணும். ஸோ இது இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களுக்கு நமக்கு எந்தெந்த மெட்டீரியல் யூஸ் ஆகுதோ அந்தந்த மெட்டீரியல் வச்சு நம்ம இதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணணும். ஸோ இந்த ரெக்ரான் மேட் அந்த கார்னர்லேயும் நம்ம ஃபைபர் மெஷ் வச்சு பண்ண அந்த கோட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து நம்ம டேம்ஷோர் பாலிஃப்ளெக்ஸ் ஹெச்டி அப்படின்ற ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கோட் வந்து நம்ம இதில் அப்ளை பண்ணலாம். ஒரு தேர்ட் கோட் வரைக்குமே நீங்கள் இது மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ 2 கோட் வந்து போதுமானது. ஸோ தேர்ட் கோட் வந்து நீங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ பண்ணிக்கிறது வந்து தப்பு கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால நம்ம சன்லைட்லேருந்து இது வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த கோட்டிங்கில் வந்து நம்ம கம்பல்சரி வாட்டர் யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ இது எதுக்காக இந்த கோட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்கஸ் வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த கோட்டிங் வந்து பண்ணுறோம். ஸோ தண்ணி அப்படின்றது வந்து இதில் சேர்க்காமல் டைரெக்டாக அந்த மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணணும். அப்போ தான் இதோட வந்து பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த வாட்டர் ப்ரூஃபிங் ப்ராசஸ் வந்து எந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ப்ராடக்ட்டை டிஃப்ரெண்ட் ரேஷியோவில் வாட்டர் மிக்ஸ் பண்ணி வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுவாங்க. ஸோ அதனால உங்களுக்கு நம்ம நினச்ச அளவுக்கான ஒரு பலன் வந்து கிடைக்காது. ஸோ இந்த மாதிரியான வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறதுனால உங்களோட பில்டிங்கோட லைஃப் வந்து இன்னுமே அதிகமாகுது. ஸோ டேமேஜ் ஆன பில்டிங் கூட இன்னும் நம்ம கொஞ்சம் வருஷத்துக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான வாட்டர் ப்ரூஃபிங் ப்ரொசீஜர் வந்து நமக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த வாட்டர் ப்ரூஃபிங்க்கு வந்து கோட் பண்ண காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 55 ரூபா வந்து நாங்கள் சார்ஜ் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் வந்து லேபர் அண்ட் மெட்டீரியல் நம்ம கொண்டு போகிற டூல்ஸ் இந்த சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து இந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 55 ரூபா வரைக்கும் வருது. இந்த 55 ரூபா வந்து 5 வருஷம் வாரண்டி சர்டிஃபிகேட்டோடு நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு வாரண்டி சர்டிஃபிகேட் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதில் ஒரு சில கண்டிஷன்ஸும் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபிசிக்கல் டேமேஜ் வந்து பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஃபிசிக்கல் டேமேஜ் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இந்த வாரண்டி வந்து கிளைம் ஆகுது. ப்ளஸ்
ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து இதை வந்து சும்மா ஒரு வாட்டர் மூலிமா நம்ம வந்து இது வாஷ் பண்ணணும். ஸோ அது வந்து கம்பல்சரி. நம்ம வாஷ் பண்ணுறதுனால நமக்கு இன்னுமே இந்த லைஃப் வந்து அதிகமாகும். ஸோ நம்ம கொடுக்குற வாரண்ட்டி மட்டும்தான் வந்து 5 இயர்ஸ். பட் ஆனால் இது கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் வரைக்குமே வந்து இது தாராளமாக நமக்கு லைஃப் கொடுக்கும். ஸோ சர்வீஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. நீங்கள் தாராளமாக வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சர்வீஸ் வந்து கரெக்டாக பக்காவாக வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, அது காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட் என்னவோ அது வந்து நீங்கள் தாராளமாக வந்து கேட்கலாம். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும்